தமிழக அரசியலில் இன்னைக்கு ஆளுநர் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்த பிடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அதிமுக, திமுக, பாஜக, தாவேகா இப்படி பேசி பழகிய காலம் போய் இன்றைக்கி ஆளுநரை பற்றியும் தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. சட்டசபை அப்படின்னு வந்தால் ஆளுநருடைய உரையோடு தான் அந்த சட்டப்பேரவையே துவங்கும். ஆனால் ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு விஷயங்கள்னால ஆளுநர் வெளிநடப்பு செய்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி விவாதிப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார் மூத்த செய்தியாளர் பரமன். வணக்கம். அதாவது தமிழக ஆளுநர் RN ரவி சட்டப்பேரவையினுடைய முதல் உரை அவர் தான் இருக்கும். அதன் பிறகு தான் சட்டப்பேரவை நடக்கும். ஜனகண மனகதி முன்னாடி போடல, தமிழ் தாய் வாழ்த்து பின்னாடி, இந்த மாதிரியான ஒரு இஷ்யூவை சொல்லிவிட்டு அவர் வெளிநடப்பு செய்கிறது அப்படின்றது பார்க்குற மக்களுக்கும் சரி, இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளையும் சரி, இது எந்தளவு ஒரு பின்னடைவை கொடுக்கும்? அதாவது ஒரு அரசியல் மரபை, சட்டசபைக்குன்னு ஒரு மரபு இருக்குது. அந்த மரபு தொடர்ந்து ஆளுநர் அரசியலால் மீறப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதாவது வெளியேறிட்டு அந்த காரணங்களுக்காக இதெல்லாம் இந்த 12-13 காரணங்கள் ஆளுநர் சொல்கிறாரு. இதெல்லாம் நான் படிக்கணுன்ட்டு இருந்தேன், இதை படிக்க முடியாதுன்றதுனால இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்றத பல காரணங்களை வெளியேறின பிறகு சொல்கிறாரு. இதுவும் முதல் தடவையும் நடக்கலை இல்லையா? இது எப்போது இது 2 நாளைக்கு முன்னாடியே பத்திரிகைகள் விவாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த முறையாவது ஆளுநர் அரசு எழுதி கொடுக்குற ஆளுநர் உரையை வாசிப்பாரா மாட்டாரான்ற விவாதம் வர்ற அளவுக்கு இது முன்பே பிரச்சனையாகும்ன்றது கணிக்கப்பட்டுருச்சு. அப்போ ஒரு அரசியல் நடவடிக்கைகளை ஆளுநரும் அரசும் தமிழக அரசும் இதை ஒரு அரசியல் நடவடிக்கைகளாக தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருக்கு. இன்று கூட ஆளுநர் உரையே இல்லாமல் சபையை நடத்துவது குறித்த சட்டம் இயற்றணும்னு சொல்லி நேற்றே திரும்ப விவாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறப்படும், இதில் பல்வேறு தரப்பினர் பேசப்படும்ன்றதையும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இது எவ்வளோ தூரம் நடக்கும் நடக்காதுன்றது தெரியல. போன முறை ஆளுநரோட இதே பிரச்சனை நடந்து அதுக்கப்புறம் டீ பார்ட்டியில் போய் கலந்துக்கிட்ட நிகழ்வும் நடந்தது. இல்லை, இப்போது ஆளுநரை பொறுத்தளவு ஆளுநருக்குன்னு சில சட்ட விதிகள் இருக்கும். அந்த சட்ட விதிகள் 10 மசோதாக்களை முன்னாடி நிப்பாட்டி வச்சுருந்தார் ஆளுநர். உச்சநீதிமன்றம் அதுக்கான அறிவுரை வழங்குச்சு. உடனடியாக ஆளுநர்கிட்ட திருப்பி போய் இது பாஸ் பண்ணணும் இல்லாமல் உச்சநீதிமன்றமே நிறைவேற்றிருச்சு. மீண்டும் ஆளுநர் அதே பல விஷயங்களில் முரடு பிடிப்பது என்பது சரியான போக்கா? இல்லை, அது சரியில்லாத போக்கு. அது இங்கே மட்டுமே நடக்கல. இல்லை, இப்போ நேற்றுமே கேரளாவிலையும் இதே பிரச்சனை நடந்திருக்கு. கேரளாலையும் பினராயி விஜயன் இதே கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அதாவது பாஜக ஆளாத எல்லா மாநிலங்கள்லையுமே கவர்னர், ஆளுநர்ன்றவர் ஒரு அரசியல் நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போது அந்த மரபுக்கு அப்படியே மாற்றா ஆளுநர் செயல்படுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள் மத்தியிலையும் அரசியல் கட்சி மத்தியிலையும் ஒரு பிரதிபலிக்கும் அப்படின்றத ஏன் யோசிக்கலை? இல்லை, பிரதிபலிக்கணுன்றதுக்காகவே செயல்படுற மாதிரி இருக்கு. என்னன்னா, இப்போ ஆளுநர் ஏன் அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்படுகிறாருன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. அப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் இருக்கக்கூடிய சில சட்ட விஷயங்கள் ஆளுநர் அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்கான சில வழிமுறைகளை கொடுக்கறதா சொல்லப்படுது. அதற்கான முன்னோட்டமாக கூட நிறைய மாநிலங்களில் ஆளுநர்கள் இப்போ இருந்து அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட தொடங்குறாங்க. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தலில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருவேளை மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியாமல் போனால் ஆளுநர் ஆட்சி வரும். ஆளுநர் தான் முதலமைச்சர் ஆயிடுவார். ஆளுநர் அந்த மாநிலத்தை நிர்வகிக்கின்ற அதிகாரம் ஆளுநருக்கு போயிடும். அப்போ முதலமைச்சர்ன்ற ஒருத்தர் இருக்க மாட்டார். அப்போ அவர் ஒரு அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடணும்னா அவர் முன்பிருந்தே ஆளுநர்ன்ற ஒரு பதவி ஒரு அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்ததுன்ற எண்ணம் மக்கள் மனசில் ஏற்படணும். அதற்காகவே தொடர்ந்து ஒவ்வொரு முறையும், ஏன்னா கண்டினியூஸாக அந்த ஆளுநர் இது போன்ற எல்லா தலையிட முடியாத எல்லா பிரச்சனைகளும் அரசியல் பிரச்சனைகளில் மட்டுமே தலையிட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்லை, இப்போது சட்டப்பேரவைன்றது சட்டமன்ற உறுப்பினர்களாக ஒவ்வொரு தொகுதியிலையும் மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடியவர் தான் சட்டமன்ற உறுப்பினர். அப்போது அவர்களோட கோரிக்கைகளையும் அவர்களுக்கு என்ன தேவைன்றது பார்க்க வேண்டிய வேலை அரசுடைய வேலை. அதை பிரதிபலிக்கக்கூடிய இடத்துல தான் ஆளுநர் இருக்கார். ஆனால் ஆளுநர் முதல்வர் வேலையை பார்க்க வந்துருவார் அப்படின்னா முதல்வர் என்ன பயணத்தை பண்ணுறது, எதை கொண்டு போய் மக்கள் மாநிலங்களோட அதிகாரத்தை முழுமையாக மட்டுப்படுத்துறது தான் ஒரே நாடு ஒரே தேர்தலுடைய குறிக்கோளாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் மாதிரி ஆயிடுவாங்க. பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரம் மிக்கவர்கள் ஆயிடுவாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு தலைமைன்றதே நேர மத்திய தலைமையோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஆகிடும்.
இல்லை, இதற்கு முன்னாடியே பல அரசியல் கட்சிகளோடு நம்ம நேர்காணல் காணும்போது கூட இதை வந்து தமிமுன் அன்சாரி இதே பதிவை தான் இட்டார். அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய அதே போல் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரே நாடு ஒரே தேர்தலினுடைய பைலாப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்குது. இது வந்து ஒவ்வொரு பிரச்சனையாக முன்னாடி வைக்கிறாங்க. இதன் பிறகு இந்த பிரச்சனையும் வரும், அன்னைக்கு தான் மக்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னார். அதனுடைய ஒரு எதிரொலியாக நம்ம இதை பார்க்கலாம். அதான் நீங்கள் வந்து தொடர்ந்து ஆளுநரை அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்திக்கிட்டே வர்றது ஆளுநரும் அரசியலில் ஒரு பங்குன்ற எண்ணத்தை மக்கள் மனசில் ஏற்படுத்துறது. அதாவது ஒரு சட்டமன்றத்துக்குள்ள யார் சண்டை போடுவாங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி சண்டை போடுவாங்க. ஆளுநர் வந்து ஏன் சண்டை போடுறாருன்ற கொஸ்டின் இன்னைக்கு வருது இல்லை. அப்போ ஆளுநர் ஆட்டோமேட்டிக்காக அரசியல் பிரச்சனைக்குள்ளே வந்துடுறாரு. இப்போ உச்சநீதிமன்றம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு தீர்ப்பும் கொடுக்கும் பொழுது உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு, அதை மதிக்கணும். உச்சநீதிமன்றம்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துல நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். உச்சநீதிமன்றம் தானே வந்து சொல்லுச்சு ஆளுநரை நீங்கள் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, எந்த சட்ட விதிகள் கீழே நீங்கள் நடந்துக்கணும்னு சொல்லுச்சு. ஏன் இந்த விஷயமும் மீண்டும் சட்ட ரீதியாக போய் நீதிமன்றங்கள் போய் தான் இதுக்கும் விடை கிடைக்கணுமா? இல்லை, அது நீங்கள் வந்து இப்போ எப்படி நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் உண்டு சட்டமன்றத்துக்கு உண்டு, மக்கள் மன்றத்துக்கும் உண்டு இல்லையா? அதாவது வந்து சட்டமன்றத்தினுடைய நிறைய விஷயங்கள்ல நீதிமன்றம் தலையிட முடியாது. ரொம்ப குறிப்பிட்ட வரம்புகள் தான் அதுக்குள்ளே இருக்கு. அப்போ அந்த இடத்துல போய் நீங்க வந்து ஒரு குழப்படியும் ஒரு அரசியல் நடவடிக்கையும் இறங்குறீங்கன்ற போகுது, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு அங்கேயே அதுக்கு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கள் மற்றது சட்டமன்றத்திற்கே உண்டு. சட்டமன்றமே அந்த விஷயங்களை வந்து செய்யலாம். அது அப்படி செய்யும் பட்சத்தில் அது ஒரு அரசியல் நடவடிக்கை, அதைத்தான் விரும்புறாங்க அவங்க. அது ஒரு அரசியல் நடவடிக்கையா மாறணும். அந்த மரபுன்ற ரீதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணாமல் இதை ஒரு சிக்கலாக்கி பிரச்சனையாக்கி இதன் மூலமாக ஒரு பொலிட்டிக்கல் லேபிளை வந்து ஆளுநர் தனக்கு ஒட்டிக்க பார்க்குறாரு. இல்லை, அது வந்து தேவை வந்து அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய நம்ம எப்போதுமே வந்து ஆளுநர் ஏன் வந்து சபைக்குள்ள வந்து வாசிக்க மாட்டேன்றாரு, தமிழரசனுடைய உரையை வாசிக்க மாட்டேன்றாருன்னு அன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டுமே பார்க்குறோம். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய திட்டம் ஏதோ ஒன்று இருக்கும்ல. இல்லாமல் ஒரு ஆளுநர் வந்து தொடர்ந்து எல்லா மாநிலங்கள்லையும் ஏன் வந்து பாஜக ஆளுற மாநிலத்தில் மட்டும் இந்த மாதிரி போய் கேட்க மாட்டேன்றாங்க? அங்கே கொலை நடக்கலையா? அங்கே இந்த மாதிரி பட்டியலிடக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லையா? பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கிற கவர்னர்கள் மட்டுமே இவ்வளோ வேகமாக செயல்பட வேண்டிய காரணம் என்ன? அப்போ வந்து மத்திய அரசு வந்து மறைமுக ஆட்சியை வந்து எந்தெந்த இடத்துல ஆட்சியில் இல்லையோ ஆளுநர்களை வைத்து ஆட்சி பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம். எந்தெந்த இடத்துலன்னு இல்லை, அதாவது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரக்கூடிய விஷயத்தில் ஆளுநருக்கு உண்டான இந்த அதிகாரம் வந்து இருக்குதா சொல்லப்படுது. அப்படி உருவாக்கப்பட்டால் அந்த நேரத்தில் திடீர்னு வந்து ஒரு அரசியல் சாராத ஒருத்தர் வந்து அதுக்குள்ளே வந்துடக்கூடாது. ஆளுநர்னாலே அவர் அரசியலோடே சேர்ந்தே இருக்காருன்ற எண்ணம் நமக்கு வரணும். நாளைக்கு ஆளுநர் கையில் அதிகாரம் போகும்போது ஆமா ஒரு சட்டமன்றத்தில் அன்னைக்கே முதல்வர் எடுத்து சண்டை போட்டிருக்காருல்ல, வெளியில இவ்வளவு பிரச்சனை பண்ணியிருக்காருல்ல, அவரும் வந்து அவர் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அரசியல்வாதி அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இன்ஃப்ளூயன்ட்டா நமக்கு வரணும். அதற்காகவே தொடர்ந்து ஆளுநர்கள் இந்த மாதிரி செயல்படுறதாகவும் அது இந்த காலத்திலையும் உங்களுக்கு வந்து பயன்படுத்திட்டே தானே இருக்கு. ஒரு மாநிலத்தில் ஒரு குடத்தில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசை வந்து குடத்தில் கொடுக்கறதுக்கு ஒரு ஆளுநர் வந்து அது இந்த காலத்திலையும் தேவைப்படுது, இது எதிர்கால திட்டமாகவும் இருக்கப்படுது. இல்லை, அப்படி பார்த்தா நான் சட்டமன்றத்தில் வைக்கக்கூடிய சட்டங்கள் நிறைவேற்றப்படணும். அதே போல் வந்து இப்போது 2026 வந்து தேர்தல் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி சில சட்டங்கள் நிறைவேற்றக்கூடிய சூழல் கூட இருக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து ஆளுநர்கிட்ட போனால் திருப்பி கையெழுத்திடப்படுமா இடப்படாது? திரும்ப கையெழுத்து போடலைன்னா மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்லேருந்து அடிப்பாங்க, மறுபடியும் கையெழுத்து போட போகிறாரு. இல்லை, அதுதான் ஆட்சி முடிஞ்சிருமே. ஆட்சி முடிஞ்சு திருப்பி மீண்டும் ஆட்சி தொடர்ந்து அரசியலாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து ஆளுநருக்கு அனுப்பிட்டோம், ஆளுநர் வந்து அதை வந்து அனுமதிக்கல, கையெழுத்து போடல, அதனால இதில் பெண்டிங்கில் இருக்குது, இதுக்கு தீர்வே கிடைக்க போகிறதில்ல இல்லையா? அதாவது வந்து நாம் எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றது ஒரு மாநில அரசுக்கும் தெரியணும். அதே நேரம் ஒரு ஆளுநர் வந்து தான் எவ்வளோ பெரிய மாண்புமிக்க ஒரு பதவியில் இருக்கும்ன்றது அவருக்கும் தெரியணும். அந்த மாண்பை உணர்ந்தவர்கள்ட்ட நம்ம இதெல்லாம் பேசலாம்.
நீங்க சொல்றீங்க இல்லையா, இதை வந்து இப்படி ஒரு சட்டம் வந்து ரொம்ப அவசரமான தேவை, இது மக்களுக்கு இதனால இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதை இம்மிடியா கையெழுத்து போட்டு கொடுங்கன்றது அந்த மரபை உணர்கின்றவர்கள்ட்ட நம்ம பேசலாம். அது வந்து அரசியல் நடவடிக்கைகளா மட்டுமே பார்க்கிறவர்கள்ட்ட நீங்க என்ன சொன்னீங்கனாலும் அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டே தான் இருக்க போறாங்க கடைசி வரைக்கும். அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைச்ச பிறகு பல மாநிலங்கள் தேர்தலாக இருக்கட்டும், அதே போல் வந்து இடி ரெய்டு இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், கடைசியாக மம்தா பானர்ஜி அந்த எஸ்ஐஆர் விஷயமாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே அவங்களுடைய அந்த ஒரு ஹிட்லர் ஆட்சியை போன்று ஒரு விஷயம் இருக்கணும்னு நினைக்கிறது சரியா? இல்லை, சரியா தவறான்றது நமக்கு கொஸ்டினபிள், அதில் வந்து ஆப்ஷனே கிடையாது, அது முழுக்க தவறு தான். ஆனால் அதை தடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்காவது, அதை தடுக்கக்கூடிய குறைந்தபட்சம் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு உண்டான திறனாவது எந்த அரசியல் கட்சிகளுக்காவது இல்லை. ஏன்னா அவங்க அதுக்கான விஷனை வந்து ரொம்ப பெரிய விஷனாக வச்சு அதனுடைய ஒரு காய் நகரத்தில் இங்கே செய்கிறாங்க. நம்ம இந்த காய் நகரத்தில் மட்டுமே தான் கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்கவே தவிர அந்த விஷனை கொஸ்டின் பண்ணவே மாட்டேன்றோம். அவன் எதுக்காக இப்போ இந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறான்னா அதுக்கு பின்னாடி வேற ஒரு பெரிய பிளான் இருக்கு. அந்த பிளான் இங்க நம்ம அம்புட்டு போராட்டத்தையும் விரயத்தையும் நம்ம விரயமாக்கிட்டு இருக்கும்போது அவன் ஒண்ணா அதை வந்து அதை மக்கள்கிட்ட அந்த எதிர்ப்பு அரசியல் மூலமா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. எந்த விஷனுக்காக இது நடக்க போகுதுன்றதை எந்த அரசியல் கட்சிகளுமே சொல்ல போறதில்லை. இப்ப ஏன் ஆளுநர் இவ்வளவு ஒரு அரசியல் நடவடிக்கையில தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்காரு, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அரசியல் கட்சிகள் கண்டுபிடிச்சு சொல்லணுமா இல்லையா? அதை தாண்டி ஏன் வந்து சட்டசபையில மட்டும் இப்படி நடந்துக்கிற அன்னன்னைக்கு நடக்கிற விஷயங்களை மட்டும் நம்ம சொல்றதுனால பலன் இல்லை. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி திட்டம் இல்லாம இருக்காது. இல்லை, என்ன திட்டமாக இருக்கும் அது வந்து இவர் இப்படி பண்ணுறதுனால மக்களுக்கு தானே, தமிழக மக்கள் தானே பாதிப்படைய போகிறாங்க. அவங்க தேவையான சட்ட விஷயங்கள் வந்து நிறைவேற்றப்படாமல் ஆளுநருடைய கையொப்பம் விடாதனால பெண்டிங் ஆகுது அப்படின்னா அதனுடைய ஏமாற்றம் மக்களுக்கு தானே. இல்லை, ரொம்ப பெரிய அதிகாரங்கள் எதுவும் ஆளுநர்கள் அவ்வளோ பெரிய சட்ட இது கையில் இல்லை, கடந்த 10 மசோதாக்கள் எடுத்துக்கங்க. 10 மசோதாக்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் வந்து நிலுவையில் இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டு இருந்தால் அதனுடைய பயனாளிகள் 1 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே பயன்பெற்றிருப்பாங்க. அந்த ஒரு 10 மாதம் நிலுவையில் இருந்து உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகுதான் அதை வந்து கையெழுத்திட வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. இல்லை உச்சநீதிமன்றமே நிறைவேற்றினா அந்த 12 மாதம்ன்றது நிறைவேற்றப்படாத சட்டத்திற்கு ஏமாற்றம் வந்து மக்களுக்கு தானே. அது மக்களுக்கு தான், அது 100% மக்களுக்கு தான். அதனால தான் உச்சநீதிமன்றம் போய் அதற்கு வந்து வாங்கிட்டு வர முடிஞ்சு. இப்போ இந்த 12 மாதம் நீங்கள் ஏன் நிறுத்தி வச்சீங்கன்னு நம்ம ஆளுநருக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க முடியுமா என்ன? ஏங்க நிப்பாட்டி வச்சீங்கன்ற கொஸ்டினுக்கு யார் பதில் சொல்ல போகிறா? யாருமே சொல்ல போகிறது இல்லை இல்லையா? அப்போ தொடர்ந்து ஆளுநர் மீது நம்ம புகார் வச்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். அவர் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகிறாரு. எதனால் அவர் செய்கிறாருன்ற விஷயத்தையும் யாருக்கு தெரிய போகிறதில்ல. ஏங்க ஆளுநர் இப்படி செய்கிறாரு, சட்டசபை கூடும்போது செய்கிறாரு, திரும்ப ஏதாவது ஒன்று செய்கிறாரு, ஏன் செய்கிறாரு? இதற்கு முற்றுப்புள்ளின்றது வந்து வைக்கப்படுமா இல்லை அப்படின்னா இதை வந்து யார் முறையான விளக்கங்கள் கொடுக்கப்படும்? இல்லை, இது இப்போதைக்கு முற்றுப்புள்ளி அடைகிற மாதிரி தெரியலை. ஏன்னா மத்தியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக இருக்கும் வரை ஆளுநர்ன்றவர் வந்து அந்த அதிகாரமிக்க விஷயங்களில் இருக்கத்தான் போகிறாரு. வேறு சில தமிழக அரசியல் நடவடிக்கைகள் இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்க அதாவது முழுமையாக எதிர்க்கிறாங்களான்னு பார்த்தா எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு இதனால் 2 பக்கமே பலன் இருக்குது. இது ஒரு அரசியல் பலனாக தான் பார்க்கப்படுது. இப்போ ஆளுநரை வெளியேற்றி ஆளுநர் வெளியேறினதன் மூலமாக ஆளுநர் ஒரு தரப்புக்கு அரசியல் பலனை ஏற்படுத்தி கொடுக்குறாரு, அதை எதிர்த்தவங்களுக்கு ஒரு அரசியல் பலன் கிடைக்கிது. பார்த்தீங்களா, நாங்கள் எப்படி அவர் ஓட விட்டோம்னு ஒரு அரசியல் பலனை ஏற்படுத்துகிறாங்க. இது வந்து தவறு தான், இருந்தாலும் இது எப்படி அது பொலிட்டிக்கலைஸ் ஆகும்போதே, அந்த மரபை மீறி அது நடக்கும்போதே, அது ஒரு அரசியல் காரணங்களுக்காக நடக்கும்போதே அது எல்லாமே அங்கே சீர்குலையப்பட்டிருக்கு. இப்போது பல துறைகள், பல விஷயங்கள், பல துறைகள் எல்லாமே வந்து தனித்தனியான பாடி. இப்போ நீங்கள் சிபிஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தனி பாடி, ஸோ அந்த மாதிரி வந்து இடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தனி பாடி, இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் எப்போல்லாம் பிரச்சனைகள் வருதோ, இப்போ விஜய் பிரச்சனையை எடுத்து நம்ம வந்து விவாதித்தோம் அப்படின்னா அது தனி பாடிங்க, சிபிஐ என்ன பண்ணணுமோ அது தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கு, அதில் என்னங்க மத்திய அரசு அழுத்தம் இருக்குன்னு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்றத கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஆளுநரை எடுத்துக்கிட்டால் ஆளுநர் வந்து அவர் வேலையை தாங்க அவர் செய்கிறாரு, அதில் என்னங்க மத்திய அரசு அழுத்தம் இருக்குன்னா, அப்போது இதில் எது உண்மை எது போய்? உண்மையாலுமே யாரோட அழுத்தம் இங்கே இருக்குது? அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனி இது என்னன்னு, அதாவது இது எல்லாமே மத்திய அரசுடைய கைப்பாவைகள்ன்றது நிறையா விஷயங்களில் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதை கேட்டால் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆமாம், நான் சிபிஐ நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்களா என்ன யாராவது?
தமிழ்நாடு அரசு சொல்லுமா போலீஸை நான் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்னு? நான் சொல்றது தான் வந்து போலீஸ் கேட்குதுன்னு யாராவது சொல்ல போறாங்களா? துறை அமைச்சர்னும் போது சிஎம் சொன்ன கேட்டு தானே ஆகணும். சிஎம் சொன்னா கேட்பாங்க. ஆனாலும் போலீஸ் வந்து அது எது தவறோ சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அது எடுக்கும்னு தானே சொல்லுவாங்க, இல்லையா? அது விருப்ப என்னுடைய விருப்பருக்கு வந்து போலீஸ் இயங்கும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அப்படிதான் அவங்களும் சொல்லுவாங்க. இதுல ஆனா அது நடவடிக்கை பூரா என்னவா இருக்கும்? ஒரு சார்ந்து இருக்கும். அது வந்து இதுக்கு வந்து விளக்கமே தேவையில்லை. இது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பாதை போடப்படுகிறதோ அதுல அது இயங்குது. அது அப்படிதான் இயங்கும். இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது நடக்கக்கூடிய அடுத்து 2026க்கு அப்புறம் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்களோ, ஆட்சி அமைச்ச பிறகாவது இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா? எனக்கு தீர்வுன்றது இந்த மாண்பை குலைச்சிட்டாங்க. இது ஒன்றா வந்து எல்லாத்தையுமே அரசியல்படுத்த இந்த மக்களுக்காக உருவாக்கப்பட்ட எல்லா அமைப்புகளுமே அதோட மாண்பிலிருந்து குறைஞ்சு போய்கிட்டே இருக்கு. இதிலிருந்து அரசியல் வெளியேறுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா அதை பயன்படுத்தி அதனால பலனும் அடைஞ்சு பழகிட்டாங்க, இல்லையா? இப்ப திரும்ப இது எப்படி சுத்தமாகும்? அதை பயன்படுத்துவோர் அதை விட்டு வெளியேறினா வேணா சுத்தமானாலும் திரும்ப வர்றவங்களும் இதில் ஆல்ரெடி இவ்வளோ லாபம் இருக்குன்னா அதை திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. அதை தாண்டி அது ஒரு மக்களுக்கான அமைப்பாக இயங்கணும். கண்டிப்பாக இயங்கும். அதுக்குள்ளேயும் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஊழியர், அரசு சார்ந்த நிர்வாகிகளோ அதிகாரிகளோ மக்களுக்காக இயங்கும். 100% அது கரப்டோட இயங்க வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒருத்தர் வந்து யாராவது அதை ஒரு நேர்மையான பாதைக்கு அழைத்து செல்லலாம். அந்த நம்பிக்கையோடு தான் நம்பிக்கையற்று இருக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பிக்கையின் புள்ளியை பிடிச்சிக்கிட்டு போவோம். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு மிக எளிமையாக பதில் சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றி.